இந்த டெய்சி ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிற டெய்சி ஆட்சி யார், அவர் எப்படி ஆட்சி ஆனார் என்று சொல்லி கேட்டார். அவர் தான் ஆட்சி, இவர்களது ராஜபக்சவின் புதல்வர்களது ஆட்சி. அவர் ஆட்சியல்ல, ஆட்சியர் அவர்கள் முன்பு இருந்தவர்கள், இவர் ஆட்சி, அதாவது அம்மம்மா பாட்டி. மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களான நாமல், யோஷித்த, அதுபோல ரோஹித் ஆகியோரது ஒரு விதமான பாட்டி, அதாவது ஷிராணி ராஜபக்ச அவர்களது உறவினர், அவர்களது ஆண்டி, எனவே இவர்களுக்கு பாட்டியாக இருந்தார். அவர் கல்கிசையில் பெற்றுக்கொண்ட வீடு தொடர்பாகவே சர்ச்சை எழுந்ததை அடுத்து தான் அவர் அண்மையில் அழைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்துக்கு. டெய்சி ஃபாரஸ்ட் அவர் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அவருக்கு முதலில் பிணை வழங்கப்பட்டிருந்தது. மீண்டும் அவர் அண்மை காலமாக அழைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அவருக்கு மீண்டும் பிணை வழங்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 8 வருடங்களாக தொடர்கின்ற ஒரு வழக்கு. ரத்லானை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வீடு, அந்த ஒரு சொகுசு வீடு ஒன்று, இது மோசடியான முறையில் இவரால் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டு கடைசியாக இந்த வழக்கு எடுக்கப்பட்ட நாள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதியாக அமைந்திருந்தது. எனவே இதன் அடிப்படையில் அது 34 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டு சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே இந்த விடயம் இங்கே இருப்பதன் காரணமாக சொல்லப்படுகிறது. சிரிமேல் பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் ரத்லானி பகுதியில் இந்த வீடு இருக்கிறது. எனவே குடும்பமே இப்படி காணி மோசடி மற்றும் வீட்டு மோசடி போன்ற விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்று மக்கள் ஒரு பக்கம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பாட்டியாரின் வழக்கு ஒன்று தொடர்பாக இப்பொழுது பேரனும் அழைக்கப்படுகின்றார். இந்த வேளையிலே பேரனும் இல்லாவிட்டால் இவர் சித்தப்பாவும் சம்பந்தப்பட்டுதான் அந்த கதிரகாமத்தில் உள்ள சொகுசு பங்களா, மாணிக்க கங்கை பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட சொகுசு பங்களா தொடர்பான வழக்கு விடயங்களில் அந்த காணி உரிமையாளர் வந்து ஜி ராஜபக்ச என்பவரது பெயர் குறிப்பிடப்படுகின்றது. அவர் காணி உரிமையாளராக அல்ல, அந்த காணிக்கு மின்சாரம் பெற்றுக்கொள்வதற்காக பெயர் குறிப்பிடப்பட்டவராக ஜி ராஜபக்ச இருந்தார். ஆனால் அந்த ஜி ராஜபக்ச கோட்டாபய நான் அவனில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் அண்மையில் வாக்குமூலம் வழங்க சென்ற வேளையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு முதல் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டவராக இருந்திருந்தார் யோஷித்த ராஜபக்ச. இவர்கள் 2 பேரும் தங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது என்று சொல்லி குறிப்பிட்டு விட்டார்கள். அந்த சொகுசு பங்களாவை பொறுத்தவரையில் அது இராணுவத்தினரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அருகில் உள்ள மக்கள், இதுவரை காலமும் அங்கே வாழ்ந்த மக்கள் பல பேர் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் இந்த இராணுவத்தினர் இந்த பங்களாவை உருவாக்கியதை கண்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கடந்த ஆட்சி காலத்திலே. ஆனால் இப்போது அது யாருமற்ற பாழடைந்து போன ஒரு பங்களாவாக மாறுகிறது. மிகப்பெரிய சொகுசு பங்களா, அது பார்க்கும்போதே மிகப்பெரிய சொத்து சேர்க்கப்பட்ட ஒரு பங்களாவாக அது மாறி இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதை யாரும் இப்போது பயன்படுத்துவதில்லை என்பது மிக மனம் வருத்தத்துக்குரிய ஒன்று. அதை இப்போது அரசாங்கம் யாரும் உரிமை கூறாவிட்டால் அரசாங்கம் அதை பயன்படுத்தி அதை சுற்றுலா பயணிகளின் ஸ்தலங்களாகவோ இல்லாவிட்டால் வேறு விதமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தான் நாங்களும் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறோம். ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த வேளையில் அவரது 2வது பதவிக்காலத்தின் போது பரிசுக்கு ஒரு தடவை போயிருந்தார்கள். அப்போதைய முதற் பெண்மணியாக இருந்த திருமதி ராஜபக்சவும் இந்த டெய்சி ஆட்சியும். அவர்களது செலவு 10 நாட்களில் $250 மில்லியன் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. இது பற்றிய பல்வேறு ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களிலும் சிங்கள ஆங்கில ஊடகங்களிலும் வெளியாக இருந்தன. அப்படியாக இருந்தால் அந்த விசாரணைகளும் ஆதாரங்கள் இருந்தால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகிறோம்.